வணக்க மக்களை, TRA அகாடமில இருந்து இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதிதாக நம்மளுடைய அகாடமில இருந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போறோம். இதுதான் இந்த வருஷம் வரப்போற குரூப் 4 குரூப் 2 கடைசி டெஸ்ட் பேட்ச். ஏன் சார் கடைசி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா, இனி 6 மாசங்கள்ல இருக்கு. ஸோ அப்போ 6 மாசங்கள்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் போட முடியும். ஸோ அந்த லாஸ்ட் டெஸ்ட் பேட்ச் தான் இது. இந்த டெஸ்ட் பேட்சோட பெயர் என்ன அப்படின்னா, அறிவுடைமை. அறிவு உடைமை, திருக்குறள்ல ஒரு அதிகாரம் அறிவுடைமை அப்படிங்கிறத அதுதான் இதை நம்ம பேரா வச்சிருக்கோம். சரி, இதை யார் யாருக்கான டெஸ்ட் பேட்ச் 2025 இந்த வருடம் வரப்போற ஜூலை மாதம் வரப்போற குரூப் 4 மற்றும் குரூப் 2A. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எல்லாம், குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிம்ஸ், இவங்க 3 பேர்த்திற்குமான டெஸ்ட் பேட்ச் தான் ஆரம்பிக்க போறோம். வருகின்ற ஜனவரி 20 முதல் ஜூலை 20 வரை சும்மா வெறித்தனமான ஒரு டெஸ்ட் பேட்சாக இருக்க போது. டெஸ்ட் மட்டும் கிடையாது, மெட்டீரியல்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இவ்வளவு விஷயங்கள் அடங்குனத நான் கொடுக்குற பிரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய TRA அகாடமி சார்பாக இந்த வருடம் 2025 வருகின்ற TNPCல குரூப் 4 மற்றும் குரூப் 2 ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட பெயர் என்ன அப்படின்னா, அறிவுடைமை டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சோட பெயர் அறிவுடைமை டெஸ்ட் பேட்ச். இதனுடைய எத்தனை மாசம் இதனுடைய வேலிடிட்டி அப்படின்னா 6 மாதங்கள். எப்போ இருந்து சார்? ஜனவரி 20 முதல் மொத்தம் 20 பிளஸ் டெஸ்ட், 5000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? சரி, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2025 TNPC என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, குரூப் 4 மற்றும் குரூப் 2 புதிய சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுல தமிழ்ல புதிய சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது நம்ம தமிழ் இருக்கட்டும், தமிழுக்கு நம்மளே PDF கொடுத்துருவோம். ஜெனரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 செட்டா பிரிக்கலாம். ஜெனரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 3 செட்டு. ஃபர்ஸ்ட் செட்டு, செகண்ட் செட்டு, தேர்ட் செட்டு. ஃபர்ஸ்ட் செட்னா என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செட்ல பாத்தீங்கன்னா 5 மற்றும் 6, அதாவது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகம், இது ரெண்டும் சேர்ந்து 40 மார்க். மொத்தம் ஜெனரல் சயின்ஸ் 75 மார்க் தான். அப்ப இது 2 படிச்சாலே 40 மார்க். அடுத்து செட்டு 2ல யூனிட் 3 மற்றும் 4, அரசியலமைப்பு, பாலிட்டி மற்றும் வரலாறு, இது 2 சேர்த்து 25 மார்க். அப்ப இது 2 படிச்சாலே 65 மார்க் கையில இருக்கு, 75 மார்க்ல. அடுத்து அலகு 3 செட் 3ல அலகு 1 மற்றும் 2 அறிவியல், அதாவது இது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், சுவாலஜி, பாட்டனி இருக்குல்ல, அது புவியியல், ஜியோகிராஃபி, இது 2 சேர்த்து 10 மார்க். அப்ப எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதற்கு படிதான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் செட் 1ல இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டு நிர்வாகம், செட் 2ல அரசியலமைப்பு, வரலாறு, அடுத்து செட் 3ல புவியியல், அறிவியல். ஸோ அப்ப எதெல்லாம் நம்ம அதிகமான மார்க்குகள் எடுக்கணுமோ, எதெல்லாம் அதிகமாக வரப்போதோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் இருக்க போகுது. சரியா? ஓகே. 2025 புதிய சிலபஸை TNPC வெளியிட்டுள்ளது. குரூப் 4 தேர்வு வருகின்ற ஜூலை 13 வருது. அதே மாதிரி குரூப் 2 தேர்வு ஜூலை 19. மொத்தத்துல ஜூலை மாசம் நம்மளுடைய இந்த வருஷத்திற்கான தேர்வுகள் இருக்கு. இன்னும் 6 மாதங்கள் மட்டும்தான் இருக்கு. இப்ப ஜனவரி மாதம், இன்னைக்கு தேதி 9 ஆகி போச்சு. இனி வெறும் 6 மாதங்கள் தான். அப்ப 6 மாதங்கள்னா 180 நாட்கள்னு வச்சுக்கோங்க, 180 டேஸ். இந்த டெஸ்ட் பேஜில் வருகின்ற ஜனவரி மாதம் 20 தொடங்குது. இந்த டெஸ்ட் பேட்ச் எப்ப தொடங்குது? வருகின்ற ஜனவரி மாதம் 20 தொடங்கி அடுத்து ஜூலை மாதம் 20 வரைக்கும் இது நடைபெறும் தொடர்ச்சியாக. இந்த எக்ஸாம் எல்லாம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, பைலிங்குல இருக்கும், தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நடைபெறும். இதுல ஸ்டடி மெட்டீரியல் PDF வடிவில் கொடுக்கப்படும். தமிழ், GS, மேக்ஸ் வினாத்தாள் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களால் எடுக்கப்படும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பல்வேறு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆன்சர் சார்ஸ்களால, ஆசிரியர்களால் எடுக்கப்படும். இந்த தேர்வானது ஒவ்வொரு 10 நாளைக்கும் ஒரு தடவை நடைபெறும். என்ன சார், ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு தடவையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வாரத்திற்கு 2 தேர்வு எழுதுறோம். அப்படி எழுதுறப்ப சில
பல நேரங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நெருக்கடி காரணமாக அந்த நம்ம சிலபஸை சரியாக கவர் பண்ணாம ஏனோ தானோன்னு எழுதுறோம். ஸோ நான் இப்ப முடிவு பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு தேர்வு, 10 நாளைக்கான வேர் டு ஸ்டடி வீடியோ கிளாஸஸ், படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் A to Z கொடுத்துருவோம். நீங்க நான் கொடுக்குற லிங்க் மூலியமா நீங்க தொட்டா மட்டும் போதும், நீங்க படிச்சால் மட்டும் போதும். இப்போ 10 நாளைக்கு ஒரு தடவை அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல நம்ம ஒரு டாபிக் முடிக்கிறோம். 10 நாள்ல 2 டெஸ்ட்ல ஒரு டாபிக். அது நம்ம நீங்க இதை பார்த்தா புரியும், நம்மளுடைய ஷெடியூலை பார்த்தா புரியும். 10 நாள் என்பது யாரும் குழம்பு அடைய வேண்டாம். ஏனெனில் இந்த மாதிரி ஸ்டடி பிளான் தெளிவாகவும் பொறுமையாகவும் அதே சமயத்தில் சிலபஸ் முழுமையாகவும் முடிக்கும் நோக்கில் இது தயார் செய்யப்பட்டுள்ளது. ரைட்டா? சரி, ஒவ்வொரு தேர்வும் 10 நாளைக்கு ஒரு தடவை சார். எத்தனை மார்க் சார்? தமிழ் 100 மார்க், மேக்ஸ் 25 மார்க், கரண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் 100 மார்க், அதாவது ஜிஎஸ், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் இது 100 மார்க், கரண்ட் அஃபேர்ஸ் 100 மார்க், மொத்தம் 250 மார்க் சார். எப்படி சார்? 250 மார்க். அப்ப ஒரு வாரத்திற்கு நீங்க 2 தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா என்னாச்சு? 10 100 மார்க் 200 மார்க் தான். அப்ப 10 நாளைக்கு 250 மார்க். அப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ஸோட குவாலிட்டியும் கூடும். நிறைய நீங்க டெஸ்ட் எழுத 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வரும். அப்ப 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம சிலபஸை முடிக்கிறோம், கொடுக்குற வேர் டு ஸ்டடி நீங்க படிக்கிறீங்க, மெட்டீரியலை படிக்கிறீங்க, அப்படியே டெஸ்ட்டை போடுறீங்க, 250 மார்க். இப்படியே ஒவ்வொரு 10 நாள் போகும். மொத்தம் 20 டெஸ்ட் பிளஸ் 5 ஃபுல் ரிவிஷன், மொத்தம் அப்ப 25 டெஸ்ட், மொத்தம் 25 டெஸ்ட். சரிங்களா? 20 டெஸ்ட் பிளஸ் 5 ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். ஓகேவா? இந்த டெஸ்ட் பேஜில் என்னென்ன சார் இருக்கு? சரி சார், எதுவும் புதுசா இருக்க போது, நீங்க தமிழ்நாட்டுல யாருமே இப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னீங்களே, அதுல என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். இதுல சிலபஸ் வைஸ் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். சரியா? அடுத்து வீடியோ கிளாஸஸ், ஒவ்வொரு வாரத்திற்கும் நீங்க என்ன படிக்க போறீங்களோ அந்த ஒவ்வொரு வாரத்திற்கும் முழுமையான வீடியோ கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து பிடிஎஃப் மெட்டீரியல், நல்லா கவனிக்கணும். பிடிஎஃப் மெட்டீரியல் இது வரைக்கும் நம்ம போட்ட டெஸ்ட் பேஜ்ல எங்கேயுமே நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்க மாட்டோம், ஆனால் இதுல கொடுக்க போறோம். பிடிஎஃப் மெட்டீரியல் ஆல் சப்ஜெக்ட். பாலிட்டி படிக்கிறீங்களா? அதுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஸ்கூல் புக் பிடிஎஃப் இருக்கும், அதே மாதிரி நம்ம எடுத்த பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். நீங்க நம்ம எடுத்த பிடிஎஃப் மட்டும் படிச்சால் போதும். அதே ஸ்கூல் புக் எல்லாம் தொகுத்து ஒரு அழகழகா இருக்கும், தேடவே தேவையில்லை. எப்படின்னு பாருங்க, போக தெரியும். அந்த வேர் டு ஸ்டடி பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ தமிழ் நியூ சிலபஸ் ஏற்றார் போல பிடிஎஃப் தருவோம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கேயுமே புத்தகமே தேவையில்லை, நான் கொடுக்குற பிடிஎஃப் நீங்க படிச்சால் மட்டுமே போதும். தமிழ்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தமிழுக்கும் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அப்ப தமிழுக்கு, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு, மேக்ஸுக்கு எல்லாத்திற்கும் பிடிஎஃப். ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லா பாடங்களுக்கும் ஸ்கூல் புக் பிடிஎஃப் மற்றும் மெட்டீரியல் பிடிஎஃப் வழங்கப்படும். மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம், ஸ்கூல் புக்குக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். நீங்க அதை வச்சு ரெண்டையும் வச்சு படிச்சுக்கலாம். இல்ல சார் நீங்க கொடுக்குற மெட்டீரியல் மட்டும் போதும், நான் கொடுக்குற மெட்டீரியல் மட்டும் வச்சு படிச்சாலே போதும், ஏன்னா அதிலே ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருப்போம். அடுத்து டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தருவோம். இப்ப படிச்சிட்டீங்க, அடுத்து டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர். அடுத்து ஆன்சர் கீ கொடுப்போம் வித் எக்ஸ்பிளனேஷனோட. நீங்க எழுதுன மார்க்கை என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவரால் ரேங்க் லிஸ்ட் விடுவோம். ஓவரால் ரேங்க் லிஸ்ட் இருக்கு, கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம், பைலிங்குலல கொஸ்டின்ஸ் அனுப்புவோம், தமிழ் மற்றும் இங்கிலீஷ். அப்ப 11 இவ்வளவு அடங்கியது, இவ்வளவு விஷயங்கள் அடங்கினது எவ்வளவா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? மற்ற அகாடமியில இவ்வளவு தருவாங்களா நீங்க யோசிங்க, நம்ம கடைசியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ப என்னென்ன வேர் டு ஸ்டடி இருக்கு, வீடியோ கிளாஸஸ் இருக்கு, பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்கு, தமிழுக்கு, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு எல்லாத்துக்கும் பிடிஎஃப் மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, மார்க் லிஸ்ட், கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இதெல்லாம் சேர்த்தது. அப்ப இந்த டெஸ்ட் பேஜ்ல என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டீங்க. அடுத்தது ஷெடியூல் பார்க்கலாமா? அடுத்த ஷெடியூல் பார்த்துடலாமா? முதல் தேர்வு 29/1/2025 புதன்கிழமை, 29/1/2025 அன்னைக்கு புதன்கிழமை. நல்லா புரிஞ்சுக்கிறோம் சார், நான் வேலைக்கு போறேன், ஹவுஸ் ஒய்ஃப், இல்ல சார் நான் வீட்லயே படிக்கிறேன், நான் ஆல்ரெடி புதுசா படிக்கிறேன், அப்படி எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நம்ம இந்த மாதிரி 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்ப நீங்க ரொம்ப குழப்பம் அடையவே தேவையில்ல, எளிமையாக இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த ஷெடியூல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மொத்தம் 20 ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஸோ 20 டெஸ்ட்டுக்கு ஷெடியூல், ஃபுல் ஷெடியூல் கொடுத்துட்டோம். இந்த டெஸ்ட்ல என்னென்ன இருக்கு, எத்தனை தேதி முதற்கொண்டு எல்லாம் கொடுத்துட்டோம். நீங்க இதை படிச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இப்போ முதல் தேர்வு பாருங்க, முதல் தேர்வை
29 புதன்கிழமை சார். தமிழ் எழுத்து ஃபுல்லா பிடிஎஃப் கொடுத்துருவேன். அடுத்து திருக்குறள், திருக்குறள் 2 அதிகாரமா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒழுக்கமுடைமை பொறையுடைமை. அடுத்து மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷன் சுருக்குகவா. அடுத்து சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி மந்த் பிப்ரவரி மந்த் 2024 கரண்ட் அஃபேர்ஸ். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறு, யூனியன் பிரதேசம், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அரசு கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அப்ப இதை ஃபுல்லா படிக்கிறீங்க. இது ஃபுல்லா சேர்த்து 250 மார்க், 2.5 மணி நேரம் டெஸ்ட். சரி, இப்ப கொடுத்துட்டீங்க. இதுல என்ன சார் ஒண்ணுமே புதுசு இல்லையே. இங்க பாருங்க, இப்ப முதல் தேர்வு பாத்துட்டீங்க. அப்புறம் 2வது தேர்வு தமிழ், திருக்குறள், அதுக்கடுத்து பெர்சன்டேஜ், அடுத்து பாலிட்டி. அப்ப 2 தேர்வுல பாலிட்டி. அடுத்து 3வது தேர்வுல ஒரு பாலிட்டி வரும். அப்ப 3 தேர்வுல ஒரு பாலிட்டி முடிஞ்சு 1 மாசத்துல பாலிட்டி முடிச்சிட்டோமா? ஓகே. அடுத்து பாருங்களேன், தமிழ், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ். தமிழ், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ். இந்த அட்டவணை படி போயிட்டே இருக்கும். இந்த அட்டவணையை நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கலாம். அட்டவணைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வேர் டு ஸ்டடி எப்படி இருக்கும் சார், அது தெரியணும் இல்லையா? அதை பார்க்கலாம் சார். இப்ப ஷெடியூல் பார்த்துட்டீங்க, காமிச்சிட்டீங்க. இப்ப வேர் டு ஸ்டடி, இப்ப முதல் வாரம் முதல் டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி இப்படி கொடுப்போம். அறிவுடைமை ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி. இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேஜ்ல எப்படி கொடுப்போம், எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கொடுத்துருவோம். நீங்களா போய் அந்த புத்தகத்தை வச்சு லிங்க் கொடுத்துருவோம், நீங்க தேடி படிக்கணும். இங்க அப்படி கிடையவே கிடையாது. கீழே பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்க, இங்க ஒரு லிங்க்னு ஒண்ணு கொடுத்துருக்கோமா, ஒரு ஆப்ஷனு டிரைவுக்கு லிங்க். இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணணும். வெறும் கிளிக் தான், ஜஸ்ட் 1 கிளிக் அடிச்சிட்டீங்களா, அப்படியே ஒரு லோட் ஆகி ஒரு டிரைவுக்குள்ள போகும். வந்துருச்சா? அங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வேர் டு ஸ்டடி. அதான் அப்படியே கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணா உள்ள எல்லா விஷயமும் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்போம், மேக்ஸ் கொடுத்துருப்போம், பாலிட்டி கொடுத்துருப்போம், தமிழ் கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழை கிளிக் பண்ணுவோம். தமிழை கிளிக் பண்ணிட்டேன். தமிழை கிளிக் பண்ணிட்டோமா? தமிழ் வந்துருச்சு. இதுல இலக்கணம் தனியா, திருக்குறள் தனியா. அப்ப இலக்கணம், இந்த வாரம் நீங்க இலக்கணம் படிக்கிறீங்க. இப்ப இலக்கணத்துல இங்க பாருங்க, என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கோம். இலக்கணத்துல முதல் தேர்வுக்கு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்புலை, குறில் நெடில் வேறுபாடா. இங்க பாருங்க, பிரித்து எழுதுக, இணை எழுத்து, ஒருமைப்பன்மை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு. அப்ப கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம். நீங்க இதை தொட்டு படிச்சால் போதும். இப்ப பிரித்து எழுதுகன்னு வைங்களேன். இப்ப கிளிக் பண்றீங்க, டபுள் கிளிக் பண்ணா இப்படி பிடிஎஃப் வந்துடும். நீங்க எங்கேயுமே தேட தேவையில்ல, நம்ம கொடுத்துருக்கத அப்படியே அழகா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னென்ன பிணர்ச்சி விதிகள் இருக்கு அப்படிங்கிறத மொத்தமா கொடுத்துருப்போம். அதற்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு 1000 கேள்வி இங்க பாருங்க கொடுத்துருப்போம். ஸோ நீங்க அதையும் படிக்கலாம். ஸோ அப்ப புக்ல என்ன இருக்கு, ஸ்கூல் புக்ல என்ன இருக்கு, எல்லாம் சேர்த்து தொகுத்து. இப்போ புணர்ச்சி விதி, அதாவது பிரித்தெழுதுக்கு மட்டும் 55 பேஜ். அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இப்ப தமிழ் முடிஞ்சா இந்த மாதிரி தமிழ் படிக்கிறீங்க. அடுத்து இப்போ தமிழ் முடிஞ்சு, அடுத்து திருக்குறள். திருக்குறள் 2 அதிகாரம் இருக்கா, அந்த 2 அதிகாரமும் இங்க கொடுத்துருவோம். ஸோ 2 அதிகாரமும் இங்க கொடுத்துருவோம். 2 அதிகாரம் இருக்கு இதுல. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரி மாசம் ஜனவரி மாசம் அப்லோட் பண்ணிட்டாச்சா? அடுத்து பாலிட்டி. பாலிட்டிக்கு இந்த இருக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு A to Z ஒரே இதுதான். மெட்டீரியல் தரமா இருக்கும். நீங்க எங்கேயுமே படிக்க தேவையே கிடையாது. நம்ம கொடுக்குற இந்த மெட்டீரியலை நீங்க அழகா படிச்சால் மட்டும் போதுமானது. ஜம்முன்னு மார்க் எடுத்துடலாம். ஸோ அப்ப அழகா அங்க பாருங்க எல்லாமே A to Z. இப்போ முதல் தேர்வுக்கு என்னவோ அங்கிருந்து, முதல் தேர்வுக்கு இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா அரசியலமைப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குது இங்க பாருங்க. முதல் தேர்வுல இங்க என்ன வருது, அரசியல் அமைப்பு, முடிகிறது அரசு நெறிமுறை கோட்பாடு. இங்க பாருங்க, அரசியல் அமைப்பு அங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு வரைக்கும் முடியுது. அப்ப நீங்க எல்லாமே நம்ம இதுலயே படிச்சுக்கலாம். எங்கேயுமே தேட தேவையில்ல, எங்கேயுமே தேட தேவையில்ல. நம்ம கொடுக்குற இந்த லிங்கை தொட்டால் மட்டும் போதும். ஒவ்வொரு வாரம் வேர் டு ஸ்டடி கொடுப்பேன் குரூப்ல. நீங்க அதை என்ன பண்ணணும்,
அது கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். அப்போ இந்த லிங்கை தொட்டிங்க அப்படின்னா அந்த வாரத்திற்கு என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாமே ஒரு பேக்கேஜாக கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் எங்கேயுமே தேட தேவையில்ல, அழகாக வரீங்க, டெஸ்ட்டில் சேர்றீங்க, படிக்கிறீங்க, டெஸ்ட்டை போடுறீங்க, முடிக்கிறீங்க. 6 மாதம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்கிறோம். சரிங்க சார், இது என்ன சார்? இப்போ ஒவ்வொரு கிளாஸும் நீங்கள் போய் யூடியூப்ல தேடணும் இல்லையா? அந்த இது தேடவே தேவையில்லை, இங்கே லிங்க் கொடுத்துருவேன் ஒவ்வொரு கிளாஸஸுக்கு. நீங்கள் இதை தொட்டால் போதும், கிளாஸ்க்குள்ளே போயிடும். இப்போ இங்கே பாருங்க, பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக, அந்த இதை லிங்கை தொட்டுட்டேன். லிங்கை தொட்டோன்னே நம்மளுடைய வீடியோ கிளாஸஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம இந்த டெஸ்ட் பேஜுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற வகையில் நம்ம எடுத்திருக்கோம். இந்த மாதிரி எந்த ஒரு அகாடமியும், பெரிய அகாடமி முதற்கொண்டு இந்த மாதிரி லிங்க் வெறும் ஒரு கிளிக்கில் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்களான்னு கேட்டால் முடியவே முடியாது. நீங்கள் எந்த அகாடமினாலும் சொல்லுங்க, நம்ம இப்படி தரோம். அப்போ எல்லாம் இப்போ வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டோம். சரி சார், இப்போ நான் புக்கை வச்சு படிக்கணுமே சார், அதுக்கு வேர் டு ஸ்டடி, அதுக்கு இந்த கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அந்தந்த டாபிக் புத்தகத்தில் எங்கே இருக்கு, எந்தெந்த பாடத்தில் இருக்கு, எந்தெந்த பக்கத்தில் இருக்கு முதற்கொண்டு சும்மா ஜம்முன்னு கொடுத்துருவோம். நீங்கள் இதையும் வேணுமா வச்சுக்கலாம். ஸோ அப்போ A to Z கொடுத்துட்டோம். அப்போ வேர் டு ஸ்டடி இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு 10 நாளைக்கு நம்ம கொடுத்துருவோம். அப்போ இப்படியாக இந்த ஒவ்வொரு தேர்வும் போயிட்டே இருக்கும். இடையில இடையில ரிவிஷன் டெஸ்ட் வரும். கடைசியாக ஒரு 5 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. 5 ரிவிஷன் டெஸ்ட் இங்க பாருங்க. இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்ன சார் இவ்வளவு வேகமா காட்டுறீங்களே, தெரியலன்னு யோசிக்க வேணாம். டிஸ்கிரிப்ஷன்ல PDF நிப்பாட்டியிருக்கேன், டவுன்லோட் பண்ணி பொறுமையா படிச்சுட்டு அப்புறம் சேருங்க. இங்க பாருங்க, தமிழ் அழகு 1 ஃபுல் ரிவிஷனு, கெமிஸ்ட்ரி அடுத்து பாருங்க 18 ஃபுல் ரிவிஷன் 1 2 3. இங்க பாருங்க ஃபுல் ரிவிஷன் வந்துகிட்டே இருக்கான். ஸோ அப்ப நீங்க நான் கொடுக்குற இந்த இதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ண, கட்டாயமாக சொல்றேன், ஒவ்வொரு நிமிடத்தையும் டெஸ்ட் பேஜ் சேர்ந்ததுல இருந்து சரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்க இந்த டெஸ்ட் பேஜ் மூலியமா வேலையை வாங்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு இவ்வளவு விஷயங்கள் கொடுத்து எந்த ஒரு அகாடமியிலும் இவ்வளவுக்கு தர மாட்டாங்க. சரி சார், இது எவ்வளோ, அந்த விஷயம் தெரிவிக்கும்ல, இது எவ்வளோ சார், இது எவ்வளோ, இதுக்கான அமௌண்ட் எவ்வளோ, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்கேன். நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 1200 ரூபாய், 1200 ரூபாய். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெரிய அகாடமி எந்த ஒரு அகாடமியாக இருந்தாலும் வெறும் வேர் டு ஸ்டடி, வெறும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் சேர்த்தே 3000 3500க்கு வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம மாணவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்கணுமோ அப்படி கொடுக்குறோம். 1000 ரூபாய்க்கு நியூ ஸ்டூடெண்டா இருந்தா 1200, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 ரூபாய். அது யார் சார் ஓல்டு ஸ்டூடெண்ட்? நம்மளுடைய வெள்ளமுடி டெஸ்ட் பேஜ் எழுதியிருப்பாங்க, விடாமுயற்சி டெஸ்ட் பேஜ். ஸோ நம்மளுடைய இந்த 2 டெஸ்ட் பேஜ் எழுதின மாணவர்களுக்கு 1000 ரூபாய். புதுசாக இப்போதான் சார் நம்ம ஒரு வீடியோ பார்க்குறேன், நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 1200 ரூபாய். ஸோ இந்த டிஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா பழைய மாணவர்களுக்கு ஒரு 20% 200 ரூபாய் சலுகை, அவ்வளவுதான். இதற்கு இந்த ஆஃபர் என்னைக்கு வரைக்கும்? 50% ஆஃபர். இது என்னைக்கு வரைக்கும் அப்படின்னா 19/1/2025. இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ற டேட்டு 9/1, கிட்டத்தட்ட 10 நாட்கள் இருக்கு. ஸோ 10 நாட்கள் இருக்கு. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் 19ஆம் தேதி நைட்டு 12 மணியோட முடிஞ்சிடும். இந்த சலுகை வருகின்ற 19/1/2025 வரை மட்டுமே. ஸோ இந்த கிளாஸஸ் எப்ப? ஜனவரி 20 முதல் ஆரம்பிச்சிடும். ஸோ சார் என்ன சார் ஜனவரி 20, இப்போ நான் இந்த வீடியோ பார்க்குறேன் சார், அப்போ இன்னைக்கு நான் ஜாயின் பண்ண அது வரைக்கும் சும்மா இருக்கணுமா? கிடையாது. குரூப்ல உங்களை ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடும். சிலபஸை கொடுத்துருவோம், நீங்க பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். வீடியோ கிளாஸஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அதற்கான லிங்க் கொடுத்துரும், நீங்க பாட்டுக்கு ஜம்முன்னு படிச்சுக்கிட்டே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்க்குற அன்னைக்கே ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டே இருங்க. 19 தான் கடைசி டேட் ஜாயின் பண்றதுக்கு. ஸோ அப்போ நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 1200 ரூபாய், ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 ரூபாய். இந்த வேற ஏதும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அட்மிஷன் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் 8925192589 இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் தான் ஜிபே நம்பர், இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ உங்களுடைய கேள்விகளும் கேட்கலாம். அதே மாதிரி நீங்க இதுதான் கான்டாக்ட் நம்பர். ஓகே, இப்போ எப்படி சார் நான் பேமெண்ட் பண்ணணும், எப்படி நானே பேமெண்ட் பண்ணணும் அது தெரியணும் இல்லையா? இந்த ஷெடியூல் எல்லாம் கீழே நிப்பாட்டியிருப்பேன், நீங்க எடுத்துக்கலாம். சரியா? யாரும் ஒரி பண்ண வேணாம். என்ன சார் டக்கு டக்குன்னு போறீங்களே, யாரும் ஒரி பண்ண வேணாம். How to join the group? First step 8925192589 இந்த எண்ணிற்கு போன்பே அல்லது ஜிபே அல்லது பேடிஎம். தேர்வு கட்டணம் 1000 ரூபாய். ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 1000 ரூபாய், நியூ ஸ்டூடெண்ட்னா 1200 ரூபாய் செலுத்திவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவும். எப்படி சார் நீங்க ஓல்டு ஸ்டூடெண்டா நியூ ஸ்டூடெண்டா கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நான் ப்ரூஃப் கேட்பேன். அவங்களுடைய குரூப்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, வெள்ளமுடி குரூப்போ அல்லது விடாமுயற்சி குரூப்லயோ
ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அந்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய், புதுசாக ஜாயின் பண்ற மாணவர்களுக்கு 1200 ரூபாய். அந்த பேமெண்ட்டை பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடணும். எடுத்துட்டு ஸ்டெப் 2 அதே நம்பர் 8925192589 இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பெயர், வசிப்பிடம், அதாவது ஊர், பாலினம், செக்ஸ், ஐ வாண்ட் டு ஜாயின் அறிவுடைமை டெஸ்ட் பேஜ் என எஸ்எம்எஸ் பண்ண வேண்டும். அடுத்து நீங்கள் அனுப்பி 24 மணி நேரத்திற்குள் உங்களை குரூப்பில் அட்மின் ஆட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்ல கொடுப்பாங்க. இல்ல சார் இது ஓகே நான் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா இந்த தெரியுற இந்த ஸ்கிரீன்ல தெரியல இந்த QR ஐடியை ஸ்கேன் பண்ணி பண்ணலாம். இல்லை அப்படின்னா கீழே இருக்க UPI ஐடி கொடுத்துருக்கோம். RITHISH 91102001 ஸோ இந்த இதற்கும் நீங்க ஸ்கேன் பண்ணலாம். அப்புறம் UPI இல்லைன்னா அந்த ஃபோன்பேக்கு பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்போ நீங்க டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணியாச்சு. ரைட்டா? இப்ப டெஸ்ட் எப்படி நடைபெறும்? டெஸ்ட் எப்படி சார் நடைபெறும்? ஒவ்வொரு தேர்வும் 10 நாளைக்கு ஒரு தேர்வு நடைபெறும். இது 250 மதிப்பெண்கள். தேர்வானது மொத்தம் 2.5 மணி நேரம். வினாத்தாளானது வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பப்படும். ஒவ்வொரு தேர்வும் காலை சரியாக 10 மணிக்கு தொடங்கி 12 மணி 12:30க்கு நடைபெறும். தேர்வு முடிந்த பின்பு மாலை 4 மணிக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சர் கீ மற்றும் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருவோம். பின்பு 5 மணிக்கு மார்க் என்ட்ரி லிங்க் சென்ட் பண்ணிடுவோம். அதுல நீங்கள் பெற்ற மதிப்பெண்களை நீங்களே பதிவிட வேண்டும். மறுநாள் ஓவரால் ரேங்க் லிஸ்ட் குரூப்ல அனுப்புவோம். அனைத்து தேர்வுகளும் OMR ஷீட்ல நடைபெறும். OMR ஷீட் நீங்க டெஸ்ட் பேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறம் குரூப்ல சென்ட் பண்ணுவாங்க. சரி, டெஸ்ட் எப்படி நடைபெறும் பார்த்துட்டீங்க. அடுத்து தேர்வு எழுதி அனுப்பும் முறை. தேர்வு எப்படி சார் எழுதி அனுப்பணும்? ஒவ்வொரு தேர்வும் அட்டவணையில் உள்ள தேதியில் காலை 10 மணிக்கு தொடங்கும். ஒரு தேர்வு தொடங்கும் அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிடுவோம். இப்போ 10 மணிக்கு தேர்வு தொடங்குது அப்படின்னா 9:30க்கே கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிடுவோம். வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்லை உங்களுக்கு தனியாகவோ வினாத்தாள் அனுப்பப்படும். உங்கள் வினாத்தாள் அனுப்பி 7 மணி நேரத்திற்கு அப்புறம் அதற்கான ஆன்சர் கீயும் சென்ட் பண்ணிடுவோம் வாட்ஸ்அப்ல. தேர்வு எழுதுவதற்கு OMR மாதிரி விடாய்த்தால் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஷேர் பண்ணுவோம். அதை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு அல்லது ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிறோம். மொத்தமா தேர்வு தேதியை வினாத்தாளினை பிரிண்ட் அவுட் எடுத்தோ அல்லது கம்ப்யூட்டர் அல்லது செல்போனில் வைத்துக் கொண்டோ OMR படிவத்தை உங்கள் வசதிக்கு ஏற்றால் போல் கருப்பு நிற பேனாவால் நிரப்பவும். விடைகள் அனைத்தையும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் எழுதி முடித்த பிறகு விடைகளை கொண்டு சரிபார்த்து நீங்களே கூட்டி மதிப்பெண்களை நாங்கள் கொடுக்கும் கூகுள் ஃபார்ம்ல லிங்க்ல பதிவேற்றணும். வினாத்தாள் அனுப்பி 24 மணி நேரத்திற்குள் தேர்வு எழுதி மதிப்பெண்களை நாங்கள் கொடுக்கும் கூகுள் ஃபார்மில் பதிவு செய்தல் வேண்டும். அப்போதான் நாங்கள் தரவரிசையை அடுத்த நாள்ல வெளியிட முடியும். அதைத்தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. தொடர்ந்து தேர்வு எழுதல, இப்போ 2-3 தேர்வு தொடர்ச்சியாக ஒரு மாணவர் எழுதல அப்படின்னா அவங்களுக்கான ஆன்சர் கீ சென்ட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா ஆன்சர் கீ உங்களுக்கு வேணும், ஏதாவது ஒரு தனிப்பட்ட காரணங்களால உங்களுக்கு எழுத முடியல அப்படின்னா நீங்கள் அதை எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ டெஸ்ட் எப்படி நடைபெறும், எப்படி எழுதி அனுப்பணும் எல்லாம் பார்த்துட்டீங்க. பயிற்சி கட்டணத்திற்கான விதிமுறைகள். ஸோ மிகவும் குறைந்த அமௌண்ட் அப்படிங்கிறதுனால 1000 ரூபீஸ் என்பதனால ஒரே தவணையாகத்தான் கட்டணும். தங்கள் செலுத்திய பயிற்சி கட்டணம் எக்காரணம் கொண்டு திருப்பி தர இயலாது. இந்த விதிமுறைகள் எல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு இந்த ஷெடியூலை பார்த்துட்டு வேர் டு ஸ்டடியும் காமிச்சிட்டேன். வேர் டு ஸ்டடியுமே இந்த மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம கொடுக்குறோம். அது 1000 ரூபாய், புது மாணவர்களுக்கு 1200 ரூபாய். இந்த பிரைஸுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி வேர் டு ஸ்டடி ஒரே கிளிக்கு தான், அழகா அதுக்குள்ள கூட்டு போயிடும். நீங்க பாட்டுக்கு படிக்கலாம். நீங்க இதை நீங்க ஒரு தடவை நீங்க கொடுக்குற ஜிமெயில உங்களை லாகின் பண்ணி விட்டுரும். நீங்க இதை எப்போ வேணுமோ வச்சுக்கலாம். லைஃப் லாங் நீங்க இதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். 6 மாசம் வரைக்கும் இல்ல வேலிடிட்டி, நீங்க லைஃப் லாங் வச்சுக்கலாம். இது நீங்க எப்போ வேணுமா நீங்க படிக்கிற மாதிரி அப்படியே அழகா உங்களுக்கு எப்படி உங்க போன்ல இருக்குமோ அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி எனக்கு நீங்க சென்ட் பண்ணி ரெக்வெஸ்ட் கொடுப்பீங்க. நான் அதை அக்செப்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ நீங்க லைஃப் லாங் வச்சுக்கலாம். நம்ம அரசு வேலையை பெற வெறும் 6 மாசம் தான் இருக்கு. ஒரு 100,000 ரூபீஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பல்வேறு விதங்களுக்கு படங்கள் பார்க்க, ட்ரெஸ் எடுக்க, எவ்வளவோ விஷயங்களுக்கு அசால்ட்டா செலவு போறோம். படிப்பு அப்படிங்கிற விஷயத்துல என்ன சார் 1000 ரூபாய் செலவழிக்கணுமா அப்படிங்கிறத யோசிக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 6 மாசம் கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா அப்படி உழைக்கிறப்ப உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வேணும், சரியான பயிற்சிகள் வேணும். அதற்காகத்தான் இந்த டெஸ்ட் பேஜ். இது ரெண்டையும் சேர்த்து சரியா பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சொல்றேன், இந்த டெஸ்ட் பேஜ்ல சேர்ந்து கரெக்டா நீங்க ரெகுலரா டெஸ்ட் எழுதி ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அரசு வேலையை ஜூலை மாதம் கட்டாயமாக நீங்க எழுதுற தேர்வுல பெறலாம். ஸோ அதற்கு நீங்க கொடுக்க போற தொகை 1000 ரூபாய். அவ்வளோ ஒரு ஒர்த்தானது. நீங்க எத்தனை அகாடமி வேணுமா இருக்கு, யூடியூப்ல போய் பாருங்க. இந்த மாதிரி இவ்வளவு பிரைஸுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சேர்த்து யாரும் தரமாட்டாங்க. அடிச்சு சொல்றேன்.
ஸோ டெஸ்ட் பேஜில் எப்படி சேரணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். இன்னும் எனக்கு புரியல சார் அப்படின்னா இந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன். அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சு அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முளைப்பை போடுங்க. கட்டாயமாக எல்லாரும் தேர்வில் வெற்றி அடைய நம்ம என்ன முயற்சியை நம்ம மாணவர்களுக்கு தர முடியுமோ அதை கட்டாயமாக தருவோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்களை பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படிக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃபையும் ஷேர் பண்ணுங்க. யாராவது டெஸ்ட் பேஜுக்கு கம்மியான காசுல நல்ல ஒரு ஒர்த்தானது தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயனடையட்டும். ஸோ வேற எதுவும் டவுட்டுகள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப் நிப்பாட்டியிருக்கேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல தொட்டீங்கனால் மட்டும் போதுமானது. நிறைய பேர் சார் அதுவும் கேட்குறீங்க, அதையுமே நான் சொல்லிடுறேன். எப்படி டிஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு கேட்குறீங்க இல்லையா, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இங்க ஒரு நம்மளுடைய வீடியோவை கிளிக் பண்றேன். இந்த வேர் டு ஸ்டடியெல்லாம் நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் கொடுப்பேன். இப்போ நம்மளுடைய வீடியோ வருது. இப்போ வீடியோ வருதா? டிஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு சில மாணவர்களுக்கு தெரியல. ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த விளக்கம். தெரிஞ்சவங்களுக்கு இதை நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. இங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் இங்க கொடுத்துருப்போம். ஒரு வீடியோ கீழே இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, இதான் டிஸ்கிரிப்ஷன். இதே மாதிரி பிடிஎஃப் நிப்பாட்டியிருப்பேன். இதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு டவுன்லோட் ஆகிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுங்களா? ஓகே. அப்ப இந்த டெஸ்ட் பேஜ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் என்பதற்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு, இன்னும் புரியாத மாணவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டியிருக்கேன். அதை பார்த்து விரைவாக டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி இந்த ஆஃபர் வருகின்ற 19/1/2025 வரை மட்டுமே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.